ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து கடவுளா? இது அநேகர் நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி. அதற்கான விளக்கங்களை அளிக்க நான் விரும்புகிறேன். அதனால் இந்த முதலாம் பாகத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். தொடர்ந்து அடுத்த பாகங்களிலும் உங்களுக்கு இதனுடைய விளக்கங்களை தருகிறேன். இந்த பாகம் 1 இதற்கான வேத வசனங்களையும் அதற்கான விளக்கங்களையும் பார்க்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதற்கு பிறகு அதற்கான விளக்கங்களை உங்களுக்கு அளிக்கிறேன். 9ஆம் வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இங்கே இந்த 11ஆம் வசனத்தை நான் மீண்டுமாக படிக்கிறேன். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இங்கே 3 வானஸ்தாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டு அதை பின்தொடர்ந்து வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருப்பவரை கண்டு பணிந்து கொள்ளும்படியாக வந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து கடைசியிலே அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த இடத்திலே சென்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள். 11ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பிள்ளை பிறந்த அந்த மாட்டுக்கொட்டிலே அவள் சென்றபொழுது பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. அப்போ குழந்தையை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்கள். குழந்தையாக இருந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கள் பணிந்து கொண்டார்கள், வணங்கினார்கள். யாரை பார்த்தார்கள்? இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாளையும் கண்டார்கள். இருவரையும் கண்டார்கள். ஆனால் யாரை மட்டும்தான் வணங்கினார்கள்? இயேசு கிறிஸ்துவை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவே வணங்கத்தக்கவர், அவர் வழிபாட்டுக்குரியவர், அவர் கடவுள் என்று இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதுபோல வேதத்தில் உள்ள மற்ற வசனங்களையும் இயேசு கிறிஸ்து கடவுள் என்று சொல்லக்கூடிய மற்ற வசனங்களையும் பார்க்கலாம். வேதத்தில் பல இடங்களிலே அவர் கடவுளுடைய குமாரன் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, அவர் நாம் தொழுது கொள்ளப்படத்தக்கவர், அவர் நாம் வணங்கப்படத்தக்கவர் என்ற சொல்லக்கூடிய வசனங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் பின்னால் பார்க்கலாம். இந்த காணொலியை கண்டதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.